எப்படி தெரியுமா பைத்தியம் மாதிரி இந்த ஸ்டாண்ட் ஃபஸ்ட் வரேன். உங்களுக்கு வந்து கிளிப்பு பார்க்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு கோமாளித்தனமாக ஃபஸ்ட் வரேன்னு எனக்கு தெரியும். இந்த பாருங்க, இதுதான் வந்து ப்ளூ கிராஸ் ரோடு. இதில் வந்து பேய் நடமாட்டம்லாம் இருக்கும் நைட்டில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதனால வந்து பேய் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க நைட்டெல்லாம். ஆனால் இது இன்னும் ஒரு மாதிரி பயமாக இருட்டாக இருக்கும். இருட்டாக இந்த மரம்லாம் மறைஞ்சிருக்கு பாருங்க. அப்படியே உள்ளே போனால் அப்படியே கொக்கக்குள்ள போகிற மாதிரி இருக்கும் இருட்டா. சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஏன் வந்து ப்ளூ கிராஸ்ன்னு பேர் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ப்ளூ கிராஸ் இருக்குது. அதனால தான் இது ப்ளூ கிராஸ்ன்னு பேர் இருந்துச்சு. இதுதாங்க இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு ப்ளூ கிராஸ் ரோட்டில் தான் இருக்குது கரெக்டாக. பார்த்தீங்களா அந்த ப்ளூ கிராஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு ப்ளூ கிராஸ் இருக்குது. அதனால தான் வந்து இந்த ரோட்டுக்கு ப்ளூ கிராஸ் ரோடுன்னு பேரே. ஆமாம், ப்ளூ கிராஸ்ன்னு தெரியல. எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் ஏன்டி இப்படி பாடுற? உயிராயிருக்கு மரத்தை சுற்றி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கு இந்த ஆசை இருக்கு. ஆனால் இங்கே வந்தால் உங்கள் கூட டூயட் பாட பேய் மட்டும்தான் வரும். யாரும் அந்த பேய் இது வந்து பேய் நடமாட்டம் இருக்கும் ஏரியா. நைட்டு சொல்லுவாங்க. நாங்கள் வந்திருக்கோம் இங்கே. ஆமாம், அதுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நைட் வந்து ஆக்சிடென்ட்ஸ் இங்கே நைட்டுன்ற பொதுவாகவே இங்கே ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடக்கும். அதனால அவங்க ஆன்மாலாம் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால இங்கே பேய் இருக்குன்னு சொல்றது வந்து ஒரு இது ஐதீகம். சென்னையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். சென்னையிலேருந்து பார்க்குறவங்க ஏய் தற்கூறீங்களா இதெல்லாமா காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். வேற யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நாங்கள் நைட்டு ஒரு 10:30 ஐயோ எங்கள் வீட்டில் கற்றுவாங்களான்னு தெரியல. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள். ஒரு 100 கமெண்ட் வந்தால் இவ்வளோ நான் போட்டு வரேன். 100 கமெண்ட் வந்துச்சுன்னா நைட்டு 10:11 மணிக்கு நான் இங்கே வந்து பேய் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். சத்தியமாக பண்ணுவோம் நாங்கள். அவ்வளோ கமெண்ட்லாம் வராது. ஏன்னா அது ப்ளீஸ் ஒரு 100 கமெண்ட். அப்போ ஒருத்தரே 100 கமெண்ட் போட்டு வரோம். அப்படிலாம் போட்டாங்க. அழகா இருக்குல்ல அங்க. ஆமா அங்க அழகா இருக்கு. ஐனா ஆமா அது என்னது? இது வரைக்கும் தான் ப்ளூ கிராஸ் ரோட். இங்க டர்னிங் அதிகம் இல்ல. ஆமா ஸ்பீடா வந்து முட்டிடுறானுங்க போல. இப்படி திரும்பி அப்படிக்கா திரும்பறதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதனால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் இந்த சந்தில. ஆம்புலன்ஸ் எப்பயுமே இருக்கு பாருங்க. ஆமா எப்பயுமே ஆம்புலன்ஸ் இருக்கு. அதுதான் இது வரைக்கும் தான் ப்ளூ கிராஸ் ரோடுங்க. இது வேற ஏரியா. அப்புறம் வேற ரோடு தான். அது ஒரு ரோடு மட்டும் தான் ப்ளூ கிராஸ் ரோடு. ஆமா. A few moments later. இதுதான் broken bridge போற வழி. நைனா நீங்க அலௌடா? அலௌட் தான். பாத்துலாம். நைட்லாம் வந்தீங்கன்னா அலௌடே இல்லங்க. ஏய் காலையில அலௌடான்னு தெரியல. காலையில அலௌட் தான்டா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரோடு ஓரளவு நல்லா இருக்கும். அங்கே இருக்குன்னா நல்லா இருக்காது. இங்கே நான் வீடியோ பண்ணுறேன். ஆமாம் அங்கே போடுறேன் ஏதோ பண்ணுறானுங்க. இவங்கள பாரு குட்டி பசங்க என்னென்ன பண்ணுகிறானுங்க. வெல்கம் டு ஏவி ஸ்குவாட் சொல்லுங்கடா. வெல்கம் டு ஏவி ஸ்குவாட் சொல்லுங்க. வெல்கம் டு ஏபி ஸ்குவாட்னு சொல்லுங்க. இப்படிங்க இப்படி வச்சு சொல்லுங்க. பாடகெல்லாம் இருக்கு பாருங்க. இப்போ நீ கிட்ட காசு கொடுத்தா கெட்டு போயிடுவானுங்க. அது ஒரு பயமா இருக்கு. 100 ரூபாய் நான் எடுத்து கொடுத்துருவேன் அப்படியே. ஆனா இவங்கிட்ட கொடுத்தா கெட்டு சாக்லேட் இருந்தா கொடுக்கலாம். ஐனா அதுதான் சொல்றேன். காசுலாம் கொடுக்கக்கூடாது. வெல்கம் டு ஏவி கத்தினே இருந்தானுங்களே. அங்க பாரு மிலிட்டரி கப்பல். மிலிட்டரி கப்பல் அது. ஆமா மிலிட்டரி கப்பல் தானே அது. நான் உங்களுக்கு ஒன்ல வச்சு காட்டுறேன் பாருங்க. இதான் மிலிட்டரி கப்பல். மிலிட்டரியோட கப்பல். போலாமாங்க? அங்க போய் என்ன பண்ண போறேன்? சும்மா போட்டோ எடுக்கலாம். ஆள் இருக்காங்களாங்க? இருக்காங்க போய் பார்க்கலாம். எல்லாம் வந்தீங்கன்னா நீங்க போட்டோலாம் எடுக்கலாம். பயங்கரமா இருக்கா?
broken bridge காணோம். இதான் broken bridge. என்னன்னோ வண்டி இருக்கு. சரி இதை பத்தி சொல்லு. என்ன மேல ஆள் இருக்காங்க? ஆமா ஏறி போலாம். வேணாம். சரி நீ சொல்லு. இங்க பாருங்க, இதுதான் வந்து broken bridge. இங்கேயும் பேய் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நைட்லாம் இங்க அலோடே இல்லை. இது ஏன் broken bridgeனா பாருங்க, இது வரைக்கும் ஒன்று இருக்கும், அப்புறம் கட் ஆகிருக்கும். அதனால இதுக்கு பேர் broken bridge. நைட் இங்கே அலோடு இல்லை, வந்தால் போலீஸ் பிடிச்சிருவாங்க. மோஸ்ட்டாக இங்கே வந்து பசங்க தான் நிறைய பேர் வந்து சரக்கு அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சரக்கு அடிச்சுட்டு அப்படியே தண்ணியில் வந்து செத்துருவாங்க. கப்புள்ஸாக வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. சூசைட் பண்ணிப்பாங்களா இங்கே நிறைய பேர்? ஆமாம் சூசைட் பண்ணிப்பாங்க. 2 பேர் உட்காந்துருக்காங்க. லவ் ஃபெயிலியர் எதுனா சண்டைனா கடலில் வந்து செத்துருவாங்க. ஸோ அதனால இங்கே நிறைய பேர் வர விட மாட்டாங்க நைட். ஆனால் நைட் அலோடே இல்லை. அலோடு இல்லை இங்கே. காலைல வரமா பார்க்குறோமா போகிறோமான்னு இருக்கணும். நைட் இங்கே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும், அதனால வந்து அலோட் கிடையாது. இங்கேயுமே வந்து பேய்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை நைட்டு. மிஸ்டர் நீ வந்திருக்கியா? நான் வந்திருக்கேன். ஆனால் அவ்வளோ சீன்லாம் இல்லை, பேய்லாம் இருக்காது எதுவும். அந்த இடத்துல பசங்க கட்டினானுங்களா, அந்த சின்ன சின்ன பசங்க கத்தி நின்னானுங்களே, அந்த இடத்துலயே பிளாக் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. அப்படியா? போலீஸ் இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ சின்ன பசங்க நினைக்கிறேன். குட்டி ஐலாண்ட், குட்டி ஐலாண்ட் சொல்கிறேன் இங்கே இருக்கு. அவங்க கூட பசங்களாம் நிறைய பேர் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி நம்ம போவோமா? வா. அவ்வளோதான். இங்கே இந்த விலாகே வந்து நாங்கள் பெசன் நகரில் ஒரு சர்ச் இருக்குது, ஸோ அங்கே போகிறதுக்காக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பேர் பெசனை வச்சுச்சுல, அது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படியே வந்து இங்கே இன்னும் ஒரு நிறைய விஷயம் இருக்குது, சரி அதையும் சேர்த்து கவர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அங்கே வந்து இந்த ப்ளூ கிராஸ் ரோடு காட்டணுமா, இது வந்து broken bridge. இது broken bridge. இது வந்து broken bridge, இது வந்து பெசன் நகர் பீச். இது ஃபுல்லாக அவ்வளோதான். இப்போ நம்ம பெசன் நகர் சர்ச்சுக்கு போகலாம். பெசன் நகரில் உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. போகலாம். நைட்டு வந்து இங்கே சரக்குலாம் அடிக்கலாம். அதுதான் சீட்டு போட்டிருக்காங்க. இவன் பேச்சு கேட்டுருவாங்க. இங்கே பாரு மீன். ஏ மண்டை, இது என்ன சர்ச்சு? யாருக்கு தெரியும், வாடா உள்ள போ. இதுதான் வேளாங்கண்ணி சர்ச்சா? இதா வேளாங்கண்ணி சர்ச்சா? என்ன கேட்டா? அங்க பாரு, மாறி வாழ்க அப்படின்னு போட்டு. எங்க அப்பா அங்க பாரு, அன்னை வேளாங்கண்ணி போட்டிருக்கு. பாரு இங்கே கூட இருப்பாரு, அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம். ஆனால் இடமே தெரியாம விளாக் எடுக்க வந்த முதல் நாங்களாக தான் இருக்கோம். சர்ச் இருக்குன்னு தெரியும், ஆனால் இதுதான் வேளாங்கண்ணி சர்ச்சான்னு எனக்கு இன்னைக்கு தான் தப்பு. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் நான், வேளாங்கண்ணி சர்ச் நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லி. ஸோ அங்கே போகலாம். இன்னைக்கு உங்களுக்கு இதுதான். இன்னைக்கு வந்து நாங்கள் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு தான் மெயினாக வந்தோம். உங்களுக்கு ப்ளூ கிராஸ் ரோடு காமிச்சிட்டோம், வேளாங்கண்ணி சர்ச்சு காட்டப்போம், broken bridge காமிச்சிட்டோம். வெளியே கழட்டிடலாம். போ போ போ. போகலாம். இது வந்து என்னன்னு எங்களுக்கே தெரியாது. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வேளாங்கண்ணி சர்ச் என் ஃப்ரெண்ட் அவள் ஆளோட வருவா அப்பப்போ. வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வருவாங்க. சொல்லுவா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன், ஆனால் இது வேளாங்கண்ணி சர்ச்சுன்னு தெரியாமே வரேன். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இது பெசன் நகர் சர்ச்சின்னு மட்டும் தான் தெரியும். ஆமாம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படு புட்டு புட்டு புட்டா இருக்கு. ஐயப்பன் மாலை மாதிரி இருக்கு பாரு. ஐயப்பன் லாக்கெட் வந்து ஐயப்பன் இல்லை இது. இவங்களுக்கு மாலை எல்லாம் இருக்கா? மாலை போட்டு வருவாங்களே வேளாங்கண்ணி. அதை சொல்லலை, கிறிஸ்டின் மாலை இருக்கே. குழந்தை வேணும்னா தொட்டில் கட்டுவாங்கல்ல.
ஏற்றி அது கீழே லைட்டாக மெழுக்கு வச்சு விடு வச்சு விடு 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 உள்ள போலாம். மூக்கு தொச்சினே இருக்காங்க. மூக்கு சளி மாமா. எங்க போட்டிருக்கு? இந்த பக்கம் போனா ஏதோ ஒரு கோயில் இருக்காங்க. உனக்கு தெரியுமா? என்ன கோயில்? அஷ்டலட்சுமி கோயிலா? தெரியல, ஏதோ ஒரு கோயில் இருக்கு. கடை கடையா இருக்கும் இங்க. அது இருக்கு பாருங்க கோவில். பெருமாள் கோயில். பெருமாள் கோயிலா? நாமம் போட்டிருக்கு. அவளுக்கு மீன் வேணுமா? மீன் மீன் எனக்கா வேணும்? நீ தானே சொன்ன. நான் விட போறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு விட போறேன் நான். மீனை பார்த்துனே போறாங்க. நீ சொல்லிட்டு என்ன சொல்லாத. உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது விஷ்ணு. நீ தானே சொன்ன. நான் சொன்னேன் ஒரு கண்ணாடி கேட்கவே மாட்டேங்குது. அவதான் சொன்னா என்ன மாட்டி விடுறா. நான்வெஜ் இருந்தவனா இருந்தா எவ்வளோ நான்வெஜ் பார்த்தாலும் ஆர்வமே வரக்கூடாது. ஆனா இவன் லைட்டா நான் பார்த்தா மீன் இவனுக்கு அது செட் ஆகாது விஷ்ணு. நமக்குலாம் அது செட் ஆகாது. ஆனண்டா எல்லாமே சாப்பிடுவோம், இருக்கிற வரைக்கும் தான் கேட்க மாட்டேறான். வேணான்றான். ஆனா பார்த்தோன்னே இந்த ஒரு அடி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றான். அப்படிலாம் இல்ல. சொன்னா இந்த கண்ணாடி சொல்லல. அவதான் கேட்டா இப்ப என்ன மாட்டி. அப்புறம் நம்ம எங்க போறோம்ன்றத சொல்றேன். சர்ச்சில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து இப்படி ஒரு சந்து மாதிரி ஒரு ரோடு போச்சு. வந்துனே இருந்தோடனே ஒரு கோயில் பார்த்தோம். அப்புறங்க பெருமாள் கோயில் மாதிரி தான் இருக்கு. பெருமாள் கோயில் தான் நினைக்கிறேன். நாமம் போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. வாங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். உள்ள போலாம். ஏய், அஷ்டலட்சுமி கோயில் இதான்டா எங்க அம்மா சொன்ன கோயில். அங்க எழுதி இருக்கு பாருடா போர்ட்ல. இங்கடா எங்க போட்டுருக்காங்க? இங்க பாருடா, இங்க பாருடா ரெட் கலர். ஆமாய்னா பாரு எங்கெங்கயோ சுத்தி கடைசியில வந்து எங்க அம்மா சொன்ன கோயிலுக்கே நான் வந்து வந்துட்டேன். எங்க அம்மா இங்க தான் போன்னு சொன்னேன். அப்போ போலாம் வா. உயிரை வாங்க. ஐயோ சூப்பரா இருக்குல்ல. நான் இங்க வந்ததே இல்லைனா. நான் மட்டும் 10 வாட்டி வந்தேன். நானும் தான்டா வந்ததில்லை. எங்கள் அம்மா யார் கூட போயிட்டு நீ போ நல்லா இருக்கு எப்போ சொன்னாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் போப்புன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பார்த்தா அது அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுன்னு எனக்கு தெரியாது. அங்கேயே என் ஃப்ரெண்ட் என்ன போப்போன்னு சொன்னால் கடைசியில் பார்த்தா அந்த சர்ச் அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சு. இது எங்கள் அம்மா போப்போன்னுச்சு. சும்மா வந்தா இது வந்து அஷ்டலட்சுமி கோயில். கடவுளே எங்களை கூப்பிடுங்க. என்ன வெயிட் பண்ணிருக்காங்க. இதே மச்சான் கியூ பாடுறான். அங்க பாடுறாடி கைஸ். நாங்க இன்னைக்கு இந்த கோயில் போல இவ்வளோ லைன்ல நாங்கள் என்னால் நிற்க முடியாது இந்த கோயில். ஏன்னா அவளுக்கு உடம்பு சொல்ல நான் நின்று உடம்பு கெடுத்துக்க விரும்பல. இவங்க என்ன வருவானா சொல்லிட்டாங்க போல. எவ்வளோ கியூ பாருங்க. நின்று போறதுக்குள்ள ஈவினிங் ஆயிடும் போல. சரி போகும்போது அந்த மீன் அதெல்லாம் சாப்பிடலாம். மீன் சாப்பிட போறியா? எல்லாரும் உள்ள விடுறாங்களா? ஆமா. இல்ல 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 போகும்போது கொஞ்சம் சாப்பிட்டு போலாம். அந்த மீன் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பாருங்க. நானும் சுட போறேன் நானு அப்படி சொன்னாங்க. அவன் மீன் சாப்பிட்டு போலாமா? கடல் கூப்பிட்டாங்க. கடல் திரும்ப கூப்பிட்டாருங்களா? சொல்லு சொல்லு. கடல் எனக்கு திரும்ப கூப்பிட்டுருக்காருங்க. இவங்க லைன்ல எல்லாம் நிக்கல. கோயில் மூடினுச்சு போல, அதனால இவங்க லைன்ல நிற்காங்க. திறந்தோடனே எல்லாரும் உள்ளதா போறாங்க. ஆமா போலான்றான். ஏய் அவ்வளவு நேரம் ஆகாதுடி. லைன் அப்படி போயினே இருக்கு பாரு. போலாம். கடவுளே என்ன கூப்பிடுறது. ஏய் லைன்ல தான் செருப்புலாம் நாங்க விட்டுட்டோம். போயினா ஆள பார்த்து இப்படி வா. போயினா 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 நீ வா. போ போ போ. நாங்களாம் யாரு பூந்து பூந்து போயிட்டோம். அஷ்டலட்சுமி கோவில் எல்லாத்துலயும் இப்படிதான்.
ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். யார் சொல்றா? என்னது இவ்வளவு கூட்டமா இருக்கு. ஆமா வந்து ஏதோ 5 லட்சம்க்கான வழியா அது வந்து நடை எடுக்கக்கூடாது வீடியோ. அது முடிச்சுட்டு சைடில் ஒரு படிக்கிட்டு இருக்கா. அது ஏறி விடும். இப்படி ஒரு இடம் வந்து போகணும். என்ன சொல்கிறேன்? இங்கே 5 லட்சுமி இருப்பாங்க. ஓ 1 2 பேர் உள்ளுக்குள்ள இது ஒரு வழி இருக்குல்ல பிடிக்கலாம். நீ யாரும் போகாத வழிக்கு போயிருக்க? ஐநா வேற மாதிரி இருக்கு மேல. உனக்கு எப்படி தெரியுங்க? இரு வரும்போது தான் தெரியும். மேல வரும்போது இங்க ஒருத்தவங்க இருக்காங்க கும்பிடுற. அப்படியே இரு வரேன் இங்க சும்மா வேற மாதிரி இருக்கு. இங்க ஒரு மொட்டை மாடி மாதிரி இருக்கு. அவன்தான் அந்த சைடு இருக்க பீச் அப்படியே தெரியுது. அப்படியே திருப்பி காட்டு. தெரியுது பயங்கரமா இருக்கு. இங்க மேல வந்து கீழே வந்து பெருமாள் இருக்காரு. பெருமாளோட செட்டப்பா. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். பெருமாள் அவங்க ஒய்ஃபு அது மாரி பைத்தியக்காரனா சரியான. மேல வந்து அக்ஷலட்சுமி இருக்கு. 5 லட்சுமியோட. ஆமா மேல வந்து அது சைடுல படிக்கட் மாதிரி போகுது. ஆமா செம்மையா இருக்கு. அங்க அந்த மாதிரி இருக்கு. இது முடிச்சிட்டு சைடுல இன்னொரு வழி போகுது. அதான் மேல ஒரு வழி போகுது. மேல போய் பார்க்கணும். இங்க வந்து மொட்டை மாடி மாதிரி இருக்கு. பீச்சுக்கு நடுவுல ஏதோ கோயில் இருக்க மாதிரி இருக்கு. ஆமா சூப்பரா இருக்குல்ல. போலாங்க. அவ்வளவுதான்ல. அவ்வளவுதான். அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. யாராச்சும் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கேட்டாலே சொல்லுவாங்க. இது வந்து அஷ்டலட்சுமி கோயில். மேலே 5 லட்சம் இருக்கும். கீழே இப்போ எங்கே போகிறோம் நம்ம? அவ்வளோதாங்க. இப்போ போய் மீன் சாப்பிட போகிறோம். மீன் இறாலாம் சாப்பிடணும். போதும்பா. நிற்க கூடாது இங்கே வந்து. அப்புறம் உட்கார கூடாது சொல்லுவாங்க. யார் சொன்னா? பெருமாள் கோயில் வந்து உட்கார கூடாது சொல்லுவாங்க. அப்படியா? எனக்கு தெரியாது. அதான் உட்காந்தா அவங்களாம் அங்கேயே உட்காந்துருவாங்களாம். அவங்க கூட வரமாட்டாங்களாம். லட்சுமி உட்காந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணாம் போகலாம் நம்ம. அவ்வளோதாங்க. இந்த கோயில் முடிஞ்சு. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஆமா போலாம் வாங்க. ஒரு சவுக்கு போகுது. ஒண்ணு அங்கே போய் வாங்கிக்கலாம். அங்கேயே வாங்கலையா? சரி போ வாங்க போ. சாப்பிட்டுட்டு வாங்கலாம். நல்லா இருக்கும்டி. டைம் எடுத்துச்சா? வேணா வாங்கிக்கணும். ஒன்றும் இல்லை. வேணாம் சாப்பிட்டுட்டே வாங்கிக்கிறேன். மீன் எறா அதுமாரி நிறையா இருந்தது. அதான் ஒரு நான்வெஜ்ஜோட போகிறேன்னு சொன்னேன். அவன் தான் அப்பப்போ சொல்லுவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாங்க வாங்க. நானும் ஒத்துப்பேன். நான்வெஜ் இல்லாமல் என்னால உயிர் வாழ முடியும். இங்கே தான். இங்கேயா? இந்த கடை தான். சரி வா. என்ன வேணும்? ஒன்று என்னது? ஆமா இல்லி பூச்சி. அது பேரு இல்லி பூச்சி. ஓகே ஐனா வேற என்ன? இந்த இல்லி பூச்சி ஒன்று. இது வேணுமா? இது வேணுமா? எறாடி. அது சின்ன சின்ன எறா இல்ல. சின்ன சின்ன கருவாடு. நெத்திலி கருவாடு. நெட்லி. இது வாங்கிக்கிறியா? எறாது. ஆமா. இல்ல மீன் வேணுமா?
எனக்கு இது ஒன்று, உனக்கு என்ன வேணா வாங்கிக்கோ. ஐனா வந்து அவளுக்கு முடியல உடம்பு, நல்லா உட்காந்துட்டா. ஐனா போடா. ஐனா சாப்பிடு. இது வந்து வெந்துட்டு இருக்கு யாரா. நண்டு மாதிரியே இருக்கு. நண்டு தான் அது, நண்டு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நாய் சூப்பரா இருக்கு. ம் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. உருளைக்கிழங்கு இல்லடி, ப்ரான் இருக்குது. அப்படிங்களா? பாட்டு சாப்பிடலாம். எப்படி இருக்கு சொல்லு. கருமுரு கருக்கு முறுக்கு. இது பேர் என்னது? நண்டு. நண்டு மாதிரி இருக்குது. ப்ரானு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. குட்டி ப்ரானு. எப்படி இருக்கு? அடிப்பொலி. இவன் தான் நான் கூட போறேன்னு சொன்னேன். பீச்சில் வந்து இது என்னது? பீச்சில் வந்து இந்தமாரி ஐட்டம்லாம் சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. மழை வருது விஷ்ணு. நண்டு வகை தான். ஏய் மழை வர வருது. போயிடலாம் மேடம். இது பேர் பூச்சி. பூச்சியா? அவங்க தான் சொன்னாங்க பூச்சின்னு. ஆமாண்டா எப்பா. மழை பெய்யுது. ப்ளைனே ஒன்று. எனக்கு ஒரு சொக்கபர். உனக்கு? எனக்கு சின்ன கோன்னா. கார்னர் கோன். ம் என்ன ஓகே. கோன் வேணும்? வெண்ணிலா கோன் கூட ஓகே தான். இதெல்லாம் என்னது இப்போ? வேணா எடுத்துக்கூடா. வேணாம் எனக்கு இது போதும். போதுமா? ஓகே. ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமோட முடிக்கிறோம். இங்க வந்து வெறும் சர்ச்சுக்கு தான். என்ன vlog எடுக்குதுன்னு தெரியல. சரி சர்ச்சுக்காச்சும் போகலாம். அதுதான் வந்தோம். பார்த்தா என்னென்னமோ இருக்கிறோம். ஆமாம், பெசனாக சர்ச்சுக்கு போகலாம். சரி நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். எந்த விளாக் எடுக்கணும்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் வந்த இடத்துல வந்து எவ்வளோ கண்டென்ட் கட்சி எங்கேயோ போயிட்டு வீடியோ வச்சு அவ்வளோதான். இதோட இந்த vlog நாங்கள் முடியும். ஓகே. ஆ ஓகேண்ணா.